கர்நாடகாவில் முதலமைச்சர் பதவி தொடர்பாக முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் இடையே வெளிப்படையாக மோதல் வெடித்திருக்கிறது. கர்நாடகாவில் 2023ஆம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்ற போது முதலமைச்சராக சித்தராமையா மீண்டும் பதவியேற்றார். காங்கிரஸ் கட்சியில் மூத்த தலைவர்களில் ஒருவரான சித்தராமையா அரசியல் அரங்கில் மதிக்கப்படும் தலைவர்களுள் ஒருவர். கர்நாடகாவில் தொண்டர் பலம் அதிகம் கொண்டவரும் செல்வந்தருமான டி.கே. சிவக்குமாரும் முதலமைச்சர் ரேஸில் அவருடன் போட்டியிட்டார். செல்வாக்குமிக்க சிவக்குமாரை சமாதானப்படுத்த 2.5 ஆண்டு காலத்திற்கு பிறகு முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைப்போம் என்றும் அதுவரை துணை முதல்வர் பதவி தருவதாகவும் டெல்லி மேலிடம் வாக்களித்ததாக கூறப்பட்டது. அதை துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் தரப்பினர் அடிக்கடி கூறி வந்தனர். சித்தராமையாவின் ஆட்சி காலம் நவம்பர் 20ஆம் தேதி 2.5 ஆண்டுகளை கடந்த நிலையில் சிவக்குமார் தரப்பினர் சுழற்சி முறை முதல்வர் பதவி பற்றி வெளிப்படையாகவே பேச ஆரம்பித்தனர். சிவக்குமாருக்கு ஆதரவாக 10 எம்எல்ஏக்கள் டெல்லிக்கு படையெடுத்தனர். அங்கு தலைமையிடம் சிவக்குமாருக்கு முதல்வர் பதவி கோரி அழுத்தம் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சித்தராமையாவுக்கும் சிவக்குமாருக்கும் நீரு பூத்த நெருப்பாக இருந்து வந்த மோதல் தற்பொழுது நேற்று வெளிப்படையாக வெடித்து கிளம்பியுள்ளது. அதிருப்தியில் இருந்த சிவக்குமார் புதன்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் வார்த்தைகளின் சக்தியை பற்றி பூடகமாக பேசியிருந்தார். இந்நிலையில் வியாழக்கிழமை காலையில் அவர் எக்ஸ் தளத்தில் இட்ட பதிவு கர்நாடக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வேர்ட் பவர் இஸ் வேர்ல்ட் பவர் என தொடங்கிய அப்பதிவில் வார்த்தையின் சக்தி உலக சக்தி என்றும் கொடுத்த வார்த்தையை காப்பது உலகின் பெரும் சக்தி என்றும் குறிப்பிட்டிருந்தார். நீதிபதியோ ஜனாதிபதியோ அல்லது நானோ யாராக இருப்பினும் கொடுத்த வார்த்தைப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என ஆங்கிலத்தில் பதிவிட்டார். இதைத் தொடர்ந்து அவரது ஆதரவாளர்களுக்கும் சித்தராமையாவின் ஆதரவாளர்களுக்கும் இடையே சமூக வலைதளங்களில் வார்த்தை போர் வெடித்தது. இந்நிலையில் சிவக்குமாரின் எக்ஸ் பதிவிற்கு சித்தராமையாவும் அந்த தளத்திலேயே மாலையில் பதிலடி கொடுத்துள்ளார். இவரும் வேர்ல்ட் பவர் என்றே தொடங்கி ஆங்கிலத்தில் இட்டுள்ள பதிவில் உலக மக்களுக்கு பலன் தராத வரை ஒரு வார்த்தை சக்தி மிக்கதாக ஆகாது என குறிப்பிட்டுள்ளார். தனது அரசு நிறைவேற்றிய வாக்குறுதிகளின் பட்டியலை வெளியிட்டுள்ள அவர் சிவக்குமாருக்கு பதிலடி தந்துள்ளார். கர்நாடக மக்கள் பெரும்பான்மையாக காங்கிரசுக்கு வாக்களித்தது ஒரு சின்ன சந்தர்ப்பவாதத்திற்கானது அல்ல என்றும் 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி புரிவதற்கே என்றும் அப்பதிவில் முதல்வர் சித்தராமையா குறிப்பிட்டுள்ளதால் பதவியை விட்டுத்தரும் எண்ணம் இல்லை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார். கர்நாடக மக்களுக்கு நாம் கொடுத்த வாக்குறுதி வெறும் முழக்கம் கிடையாது, நம்மை பொறுத்தவரை அதுவே உலகம் என்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார். கர்நாடக காங்கிரஸ் கமிட்டியிலும் மாநில அரசிலும் இருபெரும் அதிகாரங்களாக விளங்கும் சித்தராமையாவும் சிவக்குமாரும் வெளிப்படையாக மோதிக்கொள்வது ஏற்கனவே தேசிய அளவில் தேர்தலில் தோல்வி மேல் தோல்வியை சந்தித்து வரும் காங்கிரசுக்கு பெரும் நெருக்கடியையே ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் விரல் விட்டு எண்ணும் வகையில் தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் இமாச்சல பிரதேசத்தில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் உள்ளது. அவற்றுள் மிக முக்கியமானது பெரிய மாநிலமுமான கர்நாடகாவில் ஆட்டம் காண விரும்பாத டெல்லி மேலிடம் சித்தராமையாவும் சிவக்குமாரையும் டெல்லிக்கு வந்து சேரும்படி அழைப்பு விடுத்துள்ளது. उस चर्चे में राहुल गांधी भी रहेंगे और मेरे हमारे दूसरे मेंबर्स भी रहेंगे, सीएम भी रहेंगे और हमारे डिप्टी चीफ मिनिस्टर रहेंगे. तो इन सबको बुला के चर्चा करने के बाद निर्णय होगा. இந்த அதிகார போட்டிக்கு விடை காணாவிட்டால் காங்கிரஸ் கட்சிக்கு மாநில அளவில் மட்டுமின்றி தேசிய அளவிலும் மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது நிதர்சனம்.